சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான சண்முகராஜ். ஆட்டோ டிரைவராக வேலை பார்த்து வரும் இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி இரவு ஜமீன் தேவர்குளம் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான வெள்ளைத்துறைச்சி என்ற பெண்ணை தனது ஆட்டோவில் சவாரி ஏற்றியுள்ளார். இவர்கள் காளாம்பட்டி ரோட்டில் சென்று கொண்டிருந்த போது திடீரென முகமூடி அணிந்து வந்த மர்ம கும்பல் ஆட்டோவை வழிமறித்து டிரைவர் சண்முகராஜை காட்டுப்பகுதிக்கு இழுத்துச் சென்றுள்ளது. அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சண்முகராஜை சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த சண்முகராஜ் இறந்து விட்டதாக நினைத்து அந்த கும்பல் அங்கிருந்து நகர்ந்துள்ளது. சிறிது தூரம் சென்றதும் இந்த கொலைக்கு சாட்சியாக வெள்ளைத்துறைச்சி மாறிவிடுவாரோ என பயந்து அவரையும் வெட்டி கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் தப்பிச் சென்றுள்ளது. இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த நாலாட்டின்புதூர் காவல் நிலைய போலீசார் படுகாயங்களுடன் இருந்த சண்முகராஜை மீட்டு அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தது. அதைத் தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட வெள்ளைத்துறைச்சியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு அடுத்த நகர்வுகளையும் போலீசார் மேற்கொண்டனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கொலை வழக்கில் எந்த துப்பும் கிடைக்காமல் போலீசார் திணறி வந்தனர். இந்த நிலையில் அந்த மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான், கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் மற்றும் எஸ்ஐ சண்முகம் தலைமையில் ஸ்பெஷல் டீம் அமைத்து இந்த வழக்கை மீண்டும் தூசு தட்ட உத்தரவிட்டார். வழக்கில் சம்பந்தப்பட்ட சாட்சிகள், டிஜிட்டல் ஆதாரங்கள், ஆட்டோ ஓட்டுநர் சண்முகராஜ், சவாரிக்கு வந்த வெள்ளைத்துறைச்சி உள்ளிட்டோரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடம் தனிப்படை போலீசார் தனித்தனியே விசாரணை செய்தனர். இந்த விசாரணையில் புதிய ஆதாரங்கள் பலவும் சிக்கின. அதன் நீட்சியாக வெளியான தகவல்கள் அனைவரையும் கிறுகிறுக்க செய்தது. கடந்த 2022 காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊர் திரும்பிய சண்முகராஜ் புதிதாக ஆட்டோ ஒன்றை வாங்கி ஓட்டி வந்துள்ளார். டிரைவராக இருந்த சண்முகராஜ் சில நாட்களிலேயே ஆட்டோ ஸ்டாண்டில் சங்கம் ஒன்றை உருவாக்கியுள்ளார். இதனால் சண்முகராஜுக்கும் மற்றொரு ஆட்டோ டிரைவர் கணேசனுக்கும் ஆட்டோ ஸ்டாண்ட் சங்க தலைவர் பதவி தொடர்பாகவும் சங்க உறுப்பினராக சேர்வதற்கு 25,000 ரூபாய் நிர்ணயம் செய்தது தொடர்பாகவும் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு புதிதாக வந்த சண்முகராஜ் வெளிநாட்டில் தான் சம்பாதித்த பணத்தை வைத்துக் கொண்டு மற்ற டிரைவர்களையும் தன்வசப்படுத்தியுள்ளார். இதனால் கோபமடைந்த சீனியர் ஆட்டோ டிரைவரான கணேசன் புதிதாக வந்த சண்முகராஜை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். சம்பவத்தன்று கணேசன் மற்றும் அவரது உறவினர்கள் சேர்ந்து கொண்டு முகமூடி அணிந்தவாறு சண்முகராஜை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் சண்முகராஜ் இறந்துவிட்டார் என நினைத்துக் கொண்டு சவாரிக்கு வந்த வெள்ளைத்துறைச்சையும் வெட்டியது விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து தனிப்படை நடத்திய வேட்டையில் முக்கிய குற்றவாளி கணேசன், அவரது தம்பி ராஜா, உறவினர்களான வேல் சங்கிலி பாண்டி, வெள்ளை சங்கிலி பாண்டி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். 2 ஆண்டுகளாக போலீசுக்கு டிமிக்கி கொடுத்த கொலை குற்றவாளிகளை கைது செய்த தனிப்படை போலீசாரை எஸ்பி ஆல்பர்ட் ஜான் வெகுவாக பாராட்டினார். இந்த கொலைவரி தாக்குதலில் உயிர் பிழைத்த சண்முகராஜிடம் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் காட்டினர். அப்போது அவர்களை பார்த்த சண்முகராஜ் மிரட்சி அடைந்து திடீரென மயங்கி விழுந்தார். போலீசார் அவருக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி விசாரித்த போது கைதான 4 பேரில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள கணேசன் நேற்று வரை ஆட்டோ டிரைவர் சண்முகராஜுடன் நெருங்கி பழகி ஒன்றாக மதுவும் அருந்தியுள்ளார். அடிக்கடி சண்முகராஜை நலம் விசாரித்து அவரது நலம் விரும்பியாக இருந்து நாடகமாடி வந்துள்ளார் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து குற்றவாளிகள் 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.